நம்மளும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், பவுல் மிகவும் அழகாக சொல்லுகிறான், இஃப் யூ ஆர் யுனைடெட் வித் காட், யூ ஆர் காட்ஸ் பீப்புள். நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். பிரியமான தேவஜனமே, நம்ம அழகா இன்னைக்கு ஒரு டிஎம்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சிம்சோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்சோனை தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்கிறான். பிறந்தது முதல் கொண்டு தேவன் அவனை பிடித்திருக்கிறான். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்சோன் இடத்துல அங்கே ஒரு விஷயம் நடக்கிறது. அவனுடைய பலம், அவனுடைய தனித்துவமான அந்த மகிமை அவனுடைய மயிரில் இருக்குது, முடியில் இருக்குது. ஸோ பிறந்தது முதற்கொண்டு நஸ்ரேனாகவே இருக்கிறான். ஸோ லேவியர் ஆகமத்தில் மோசே சொல்லுகிறான், நஸ்ரைட்ஸாக நீங்கள் இருக்கணும் அப்படி என்றால் சில காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முடி வெட்டக்கூடாது, கர்த்தருக்கு என ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும், பிரியமாக நடக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அதே தான் சிம்சோனும் செய்து கொண்டு வருகிறான். ஆனால் ஒரு சமயத்தில் அவன் வஞ்சிக்கப்படுகிறான். ஒரு சமயத்தில் வஞ்சிக்கப்படுகிறான் என்று சொல்றதை காட்டிலும் அவன் தேவனை விட்டு விலகி போகிறான். அவனுடைய பலமும் அவனை விட்டு விலகி போகிறது. ஸோ பிரியமான தேவஜனமே, நியாயாதிபதிகள் 16:17 பார்க்கிறோம், நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதே போலதான் பிரியமான தேவஜனமே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நம்மளும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், பவுல் மிகவும் அழகாக சொல்லுகிறான், இஃப் யூ ஆர் யுனைடெட் வித் காட், யூ ஆர் காட்ஸ் பீப்புள். நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அதை தான் பேதுருவும் சொல்லுகிறான். அதை தான் நம்ம ரோமரிலும் பார்க்கிறோம், கொரிந்தியரில் பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், ஒருவேளை சிம்சோனுக்கு கத்தி அவன் மேலே பட்டு அவனுடைய முடியிலலாம் அவன் பலம் இருந்திருக்கு, அவன் முடி அவனுடைய மகிமையாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மகிமை என்ன? மோரல் லைஃப், ஹோலி லைஃப், நல்ல டீட்ஸ் உள்ள லைஃப், அன்பு நிறைந்த லைஃப், பாசம் நிறைந்த லைஃப், ஒளிந்து போகாத அன்பை உடைய லைஃப். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பொய் சொல்லக்கூடாத ஒரு லைஃப், நல்காரியங்கள் அநேகமாக இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இது எல்லாம் தான் நமக்கு ஒரு மகிமையின் முடியாக இருக்கிறது. ஸோ இது எல்லாம் நம்ம பல நேரத்தில் உலகத்திலேருந்து வருகிற பலவிதமான கத்தி, பிளேட்ஸ், அதை ஷேவ் பண்ணி போடுதுன்னா நம்மளுடைய மகிமையும் நம்மை விட்டு போகும். ஸோ அது போகாமல் இருக்க நம்ம கவனமாக இருப்போம். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. எங்களை வஞ்சிக்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார், எங்களை ஏமாற்றுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள், எங்களை மயக்குகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லப்பா, பாவத்துக்குள்ளே எங்களை இழுக்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். ஆனால் இதில் எல்லாவற்றிலும் நாங்கள் கவனமாக இருக்க எங்களை பலப்படுத்துமா அப்பா. இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தின் உள்ளவைகளுக்கும் எங்களுடைய நற்காரியங்களை, குட் டீட்ஸை நாங்கள் ஒருபோதும் துளைத்து விடக்கூடாதப்பா. பாதுகாத்துக்கோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.